शान्ति शान्तिः। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியமும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றோம். இன்றைக்கு நம்ம வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது 26th, அதாவது குடியரசு நாளாகிய 26 ஜனவரி 2025 முதல் பிப்ரவரி 1st, அதாவது 2ஆம் மாதம் 1 தேதி அன்று 2025 வரைக்கும் நம்ம ஞாயிறு டு சனியினுடைய அந்த வார பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், அதே போன்று வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று துவாதசியாக மூலா நட்சத்திரத்துல வர்றது. அன்றைக்கு முகூர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு 8:30 to 9:30, 8:30 9:30 மணி வரைக்கும், 8:30 to 9:30. அதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைனூட்டா போயிட்டு அதுலயும் குறிப்பிட்டு புஷ்கர நவாம்சம் அப்படின்னு அந்த தாலி கட்டக்கூடிய ஒரு டைம்னு சொல்லுவா. 9:13 9:23 வரைக்கும் அன்றைக்கு அமைகிறது. அன்னைக்கு கும்ப லக்னமாக அமைகிறது. அது தேய்பிறை. ஏன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே சந்திரன் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்துல நீச்சம் பெற்று ஜேஷ்டா நட்சத்திரத்துல கேட்டையில இருந்துதான் ஆரம்பிக்கிறது. ஆனா அது எல்லாருக்கும் பாதகம்னு சொல்ல முடியாது. மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம அப்புறம் சொல்லுவோம். ஆக முகூர்த்தம் அன்றைக்கு ஒரு நல்ல முகூர்த்தமாக லக்னம் கும்பமாக, அந்த லக்னத்துக்கு பேர் தேய்பிறை. ஏன் நான் இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றேன்னா, திருமணத்துக்கு நம்ம ஏற்கனவே குறிச்சுடுவோம். ஆனா ஏதாவது நல்ல காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றோம், முதல்ல ஒருத்தரை மீட் பண்றோம்னா அன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் அன்னைக்கு போகலாம். இல்லை நான் ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், ஒரு ஷேர் மார்க்கெட்டை ஒரு இனிஷியேட் பண்ண போறேன் அப்படிங்கிறது இந்த டைமிங் எல்லாம் சொல்லிட்டோம்னா அந்த டைம்ல நம்ம இனிஷியேட் பண்ணலாம். இல்லை அந்த டைமிங் அந்த நாள்ல 10 மணிக்கு மீட்டிங் வச்சுட்டா அப்படின்னாக்கா 8 to 9 கோயிலுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனா நமக்கு எல்லாமே சொஸ்தி ஆகும். அதற்காகத்தான். சரி, வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி த்விதியா. முதல்ல துவாதசி, அதுக்கப்புறம் அது த்விதியாவாக வருகிறது. அன்றைக்கு சதய நட்சத்திரம். ஆனால் 9:30 10:30 வரைக்கும் நமக்கு இந்த முகூர்த்த நேரம் அது மீனம் வளர்பிறையாக இருக்கிறது. 9:38 9:48 வரைக்கும் நமக்கு புஷ்கர நவாம்சத்தினுடைய அந்த அமைப்பு இருக்கிறது. அது தாலி கட்டக்கூடிய நேரம், அதுதான் அந்த டீட்டெயில். இப்போ இதெல்லாம் நான் வாரம் சொல்லும்போது அது நீங்க பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த இயற்கையை நமக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவா மாத்திக்கிடலாம். சரி, இதற்கு நடுவுல 27ஆம் தேதி திங்கட்கிழமை சோம பிரதோஷம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. 29ஆம் தேதி அமாவாசை. இந்த அமாவாசை நம்ம தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆனால் புதன்கிழமை வர்றதுனால மகாவிஷ்ணுனுடைய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்புறம் வியாழக்கிழமை 30ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள், ஷியாமலா நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய நாள். அதாவது தாந்திரிக் சரஸ்வதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஷியாமலா தேவி வீணை வச்சுட்டு இருப்பாங்க. லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு 2 சேனாதிபதிகள். ஒன்று யாருன்னு கேட்டா வராகி, இன்னொன்று ராஜமாத்தங்கி. இந்த ராஜமாத்தங்கிக்கு இன்னொரு பெயர் மந்திரினின்னு பேர். நான் இப்போ இன்னொரு சேனல்ல இருக்கிறது, அதுல தசமகா வித்யாவை பத்தி இப்ப பேசியிருக்கிறேன். அதெல்லாம் 1 by 1 வீடியோவா வரும். அதுல இந்த மந்திரினி, மந்திரங்களுக்கு அத்தனைக்குமே அதிஷ்டாத்திர தேவதை யாருன்னு கேட்டா இந்த மந்திரினி என்று அழைக்கப்படுகின்ற ஷியாமலா தேவி. ஷியாமலா தண்டகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஷியாமலா தண்டகம் ஒருத்தர் பாராயணம் பண்ணார்னா நடக்க சாத்தியமற்றது கூட நடந்தேறும் இந்த வாழ்க்கையில, ஈஸ்வரத்துவம் அமையப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அவ்வளவுதான். சோ இது இந்த வாரத்தினுடைய விசேஷங்களாக நம்ம சனாதன தர்மத்தில் வகுக்கப்பட்டிருக்கிறது. சரி, சந்திராஷ்டமம் யார் யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்த்துருவோம். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிகளுக்கும்
சந்திராஷ்டமமானது வந்து அமைகிறது. சந்திரன் வந்து இந்த வாரம் வந்து தேய்பிறை சந்திரனாக, அதாவது நீச்ச சந்திரனாக முதல் நாள் இருக்கிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை. திங்கள் செவ்வாயில வந்து தனுர் ராசிக்கு போயிட்டு, பிறகு புதன் வியாழன் அன்னைக்கு மகரத்துல இருந்து, பிறகு கும்பத்துக்கு வந்து வெள்ளி சனிக்கு போகிறார். இதுதான் அவர் நகரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல நடுவில் அமாவாசைக்கு பிறகு புதன்கிழமைக்கு பிறகு அவர் வளர்ப்பறையாக மாறுகிறார். சரி, இருக்கக்கூடிய யுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, புதாதித்ய யோகம், சுக்கிர சனி யோகமாக ஆரம்பித்து, புதன் வந்து இந்த வாரம் தான் வந்து நுழைஞ்சு வந்திருக்கிறார். போன சனிக்கிழமையே வந்துட்டாலும் கூட இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் சந்திரன் போய் புத சந்திர யோகமாக மாறப்போகிறது. அதுக்கப்புறம் அந்த சந்திரன் வந்து மேலும் போய் சனியோடைய சேர்ந்து புனர்பூ யோகம் அப்படிங்கிறது ஆக போகிறது. சுக்கிரன் வந்து இந்த வாரத்துல வந்து ராகுவோட போக போகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவைகள் தான் கிரக அமைப்புகள். இப்ப பலனுக்கு போயிடுவோம். ரைட்டா? இந்த முதல் அறிமுகம் அப்படிங்கிறது வந்து ரெகுலரா நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க, உங்களுடைய மனசுல பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து பஞ்சாங்கத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நம்மாலேயே உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இப்போ வந்து எனக்கு இரண்டு பக்கமே ஓரளவுக்கு கடவுளுடைய கிருபையினால நாலேஜ் இருக்கு. அதாவது சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்க போயிட்டு இருக்கிறது, இப்போ வந்து ஆதி காலம் தொட்டு இப்போ வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றது எவ்வளவு தூரம் போயிருக்கிறது, பார்ட்டிக்கல் வரைக்கும் நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோங்கிறது அதுல ஒரு நாலேஜும், அதே போல வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள், ஜோதிட சாஸ்திரம் மற்றும் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களுடைய ஒரு நாலேஜும் கிடைத்ததுனால இதெல்லாம் பொக்கிஷம் போன்றவைகள், இவைகள் அத்தனையுமே சயின்டிபிக்காக ப்ரூஃப் பண்ணப்படும் எதிர்காலத்துல. அதனால இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழகிட்டு வருவோம், வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். சரி, நம்ம தாமதப்படுத்தாமல் பலனுக்கு போயிடுவோம். மேட ராசியிலும் மேட லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, 10ஆம் இடத்தில் புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது வியாபார வித்தியையும் லாபத்தையும் காண்பிக்கிறது. சுக்கிரன் வந்து வியாழக்கிழமை வந்து 12ஆம் இடத்துக்கு ராகுவோட போய் சேர்ந்துடுறார். அதனால 30, 31, 1 இந்த 3 நாட்களுமே வெளியூரில் தங்கும் பொழுது ஜாக்கிரதையாக தங்குங்கள். அது சுக்கிரன் வந்து 2க்கும் 7க்கும் உண்டான அதிபதியாக இருக்கிறதுனால குடும்பத்தோடு எங்க போய் தங்கினாலும் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே போல ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு, அல்லது நம்ம மறந்து சில விஷயங்களை விட்டுடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்து நம்ம பெரியவர்களுக்காக சொல்றது. சிறியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய நேசிப்பவரோடு எங்கேயா வெளியில போகணுமா, பகல் நேரத்துல போயிட்டு வந்துடணும், அல்லது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏனென்றால் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும். அப்படிங்கிறதுனால மேடராசி அன்பர்களுக்கு நான் சொல்லிட்டேன், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் கிட்டத்தட்ட 2-3 டிகிரியில வந்து கடைசியில ஒரே டிகிரியில வந்துடுறார் அவர், சுக்கிரனும் ராகுவும். அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாரகாதிபதி 12ஆம் இடத்துல, மாரகாதிபதி தான் குடும்பஸ்தானாதிபதி தான், அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். 5ஆம் இடத்தை வந்து சனியும் பார்க்கிறார். காதல் விஷயங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளாக முடிந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மேடராசிக்கார பெண் குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்கிறது அல்லது வெளி மாநிலங்கள்ல வந்து படிக்கிறது அப்படிங்கும்போது ஹாஸ்டல்ல விட்டு நம்ம நைட்டு வந்து எப்படி ஒரு 6 மணிக்குள்ள வந்து ரூமுக்கு வந்துட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. 2 வீலர் எல்லாம் வந்து ஓட்ட வேண்டாம். இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியது. என்ன சுவாமிகளே, எடுத்தோடனே நெகட்டிவா ஆரம்பிக்கிறீர்கள் அப்படிங்கிறது இல்லை. இந்த வாரம் பல பாசிட்டிவ்ஸ் இருக்கிறது உங்களுக்கு. குரு இன்னும் 2ஆம் இடத்துல இருக்க, அதாவது சூரியனும் புதனும் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல புதாதித்ய யோகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய தொழிலில் வந்து பல முன்னேற்றங்கள் ஏற்படும். முதல்ல வந்து வேலைக்காரர்களிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். 6க்கு உண்டானவன் புதன், அவர் வந்து 10ஆம் இடத்துல ஏறி இருக்கிறார். 10க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்க, அவருடன் வந்து 7க்கு உண்டானவன் இருக்கிறார். அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது தினசரி வாழ்க்கை, அலுவலகம், இதை குறிக்கிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுவரைக்கும் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்ல, ஒர்க் பிளேஸ்ல அல்லது உங்களுடைய மீட்டிங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அவைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு வந்து சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல இருந்து கஜகேசரி யோகத்துடன் ஆரம்பிக்கிறது. அவர் நீச்சமாக இருந்தாலும் குருவனுடைய பார்வையில் இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு அமைப்பான ஒரு அமைப்பு. அது எப்படிப்பட்ட அமைப்புனாக்கா, வருமானத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணிக்க வேண்டியதில்லை, ஸ்ட்ரிக்டாவே இருக்கலாம். பிறகு இந்த வாரம் ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டுடணும். மற்ற அனைத்து நாட்களும்
ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. ஆனா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவர்கள் 30ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது வந்து வியாழனுக்கு பிறகு ஒரு 3 நாட்கள் வந்து அதை நம்ம பண்ணாம இருக்கிறது நல்லது. சுக்கிரன் ராகுவை கடந்து போகட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனைகள் வரும். அதே போல தொழிலில் வந்து பல முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள் அந்த 3 நாட்களை, அதாவது வந்து வியாழன் வெள்ளி சனி, இந்த 3 நாட்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சரி, நான் வந்து பொண்ணு பார்க்க போகணும், இல்லை மாப்பிள்ளை பார்க்க வராங்க, தாராளமாக பண்ணட்டும், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரைட்டா? அது 12ஆம் இடத்துல, அது வந்து அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கும் போது நம்ம தூங்குற இடம் ரொம்ப முக்கியம், டிராவல் பண்ற டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம். அதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேடராசி அன்பர்கள் அதுல குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சகோதரர்களுடன் நல்ல ஒரு இணக்கம், மூத்த சகோதரர்களுடைய துணை கிடைக்கும், தந்தையினுடைய சப்போர்ட் ரொம்ப கிடைக்கும், குருவனுடைய அந்த ஒரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும். ஏனென்றால் அந்த அமாவாசை என்று வந்து குருவனுடைய பார்வையில தான் அது நிகழ்கிறது, புதனோட சேர்ந்த அமாவாசை. அது வந்து என்னன்னு கேட்டா, புதனும் சந்திரனுக்கும் ஒரு யோகம் இருக்கிறது. வரக்கூடிய பிரச்சனையை முன்கூடிய இன்ட்யூஷனாக தெரிந்து கொள்வதற்குண்டான அந்த சித்தி கிடைக்கக்கூடிய அந்த, அதாவது நார்மலான மனிதர்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு கிளிக் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகக்கூடிய அமைப்பு அமாவாசை என்றெல்லாம். நீங்கள் அமாவாசை என்று சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது, அபிஷேகத்தை பார்ப்பது மிகவும் மேன்மை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் மிக நல்ல வாரமாகவும், வெளிநாடுகளில் பிரயாணம், வெளியூர்களில் பிரயாணம், இரவு நேரங்களில் பிரயாணத்தின் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? ஆரம்பிக்கும் போதே, அதாவது கஜகேசரி யோகத்துடன் ஆரம்பிக்கிறீர்கள். புதாதித்ய யோகம் 9ஆம் இடத்துல, பாக்கியமான வாரம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து சனியிலிருந்து கொஞ்சம் பிரிந்து போக போகிறார். பிறகு 11ஆம் இடத்துல சுக்கிரனோட போய் சேர போகிறார். அப்படிங்கும் பொழுது பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய வாரம். அதாவது வந்து சுக்கிரன் வந்து 6க்குண்டானவன், பிறகு வந்து லக்னாதிபதி வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார், ராகுவுடன் கூடுகிறார்னாக்கா பல விஷயத்துல கோர்ட்டு கேஸா, அல்லது வம்பு வழக்கா, அல்லது வந்து ஏதாவது உறவுகளில் சிக்கலா, சொத்துக்களில் தகராறா, அல்லது வந்து வியாதியா, அத்தனையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு வாரம். ராகுவோட சேர்கிறாரு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு கேட்டா, உபச்சயஸ்தானத்தில் பாப்பிகள் நல்ல பலன்களை கொடுப்பார். கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எல்லாம் யோசனை பண்ணி பிளான் பண்ணி எதிரியை மடக்கக்கூடிய ஒரு வாரம். அதனால சுக்கிரன் ராகுவோட சேர்றதே நமக்கு கெட்டதாயிடுமே, கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், பெண் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் செலவாகக்கூடிய அல்லது கொஞ்சம் மனசு சங்கடப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. செவ்வாயினுடைய பார்வையில கேதுவும், அதாவது 5ஆம் இடத்துல வந்து ராகு சுக்கிரன் செவ்வாயினுடைய அந்த பார்வையானது இந்த வாரம் வரப்போகிறது. அதனால குழந்தைகளோட கொஞ்சம் நமக்கு சுமூகமாக இருக்கக்கூடிய வாரம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தும். அப்பாவுடைய சொல்லு பேச்சை கேளுங்க. நம்ம வந்து ரொம்ப டாமினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார். 2ஆம் இடத்துல இன்னும் கூட செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் வந்து வந்துடக்கூடாது, அது வார்த்தையில வந்துடக்கூடாது. அது நமக்கு வந்து லாஸ் ஆக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சரி, இப்ப இதுல நன்மை என்ன அப்படின்னு கேட்டா, திருமண ஏற்பாடுகள் துரிதம் அடையும். அதே போன்று புதிய உறவுகள், தொழில் ஸ்தானத்துல ஒர்க் பண்ற பிளேஸ்ல வந்து ஒரு நேசிப்பவர்கள், காதல், அந்த மாதிரியான விஷயங்கள் அமையும். அப்புறம் வந்து திடீர்னு வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்து மறுபடியும் வந்து பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையே கிடைச்சி திருமண உறவுகள் வந்து கூடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து ரிலீஃபும், அதே போல கொஞ்சம் நீங்களே ஒரு சொன்ன சங்கடப்படக்கூடாது, ஆன்டி ஹீரோ மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி சதித்திட்டம் தீட்டி உங்களுடைய வில், அதாவது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாரம். அது நன்மைக்கான விருப்பமே, அதனால தவறு கிடையாது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு 26, 27 சந்திராஷ்டமாக வருகிறது. அதுல ரோஹிணிக்கு வந்து 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அம்பிகையை வழிபட வேண்டும், அவ்வளவுதான். அந்த அஷ்டமத்திலும் கூட அது வந்து சந்திரமங்கல யோகமாகத்தான் இருக்கிறது, கவலைப்பட வேண்டியதில்லை. அம்பாளினுடைய வழிபாடு உங்களை மேன்மை கொடுக்கும். சந்திராஷ்டமம் தன்னைக்கு நான் சொல்றேன். அடுத்த நாள் 27 வந்து இதே ரிஷபராசிக்காரர்களுக்கு, மிருகசிரா நட்சத்திரக்காரர்களுக்கு இதே மாதிரியான அஷ்டமத்து சனி, பட் சந்திரமங்கல யோகம். ஆக இருவருமே வந்து அம்பிகையினுடைய வழிபாடை செய்யும் பொழுது
உங்களுக்கு லாபம்தான் கிடைக்கும். ஆக ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வாரம் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பேச்சில் கவனம் தேவை. அப்புறம் தனக்கு வரக்கூடிய பணத்தை தாறுமாறாக செலவு பண்ணிடுவோம். அதுல கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது லாபஸ்தானத்துல ராகு இருந்து சுக்கிரன் சேர்ந்ததுனாக்கா கேளிக்கைகள்ல நம்ம அதிகமான செலவுகள் பண்ணிடுவோம். பெண் குழந்தைகள், அதாவது நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னாக்கா அந்த பொருளுக்காக ஆசைக்கு அதிகமாக வாங்கி செலவு அப்பாவுக்கு வைத்துவிட வேண்டாம். அவ்வளவுதான். ஆண் குழந்தைகளுக்கு யார் சொல்லுவா? இதேதான் அவர்களுக்கும். ஆமா, அவர்கள் என்ன, பெண் குழந்தைகள் வேற ஏதாவது அவர்களுடைய ஆடை அணிகலன்களுக்கு போவா. ஆண் குழந்தைகள் என்ன பண்ணுவான்னு கேட்டா பேட்டு, கிரிக்கெட்டு, அப்புறம் என்னது வேற ஏதாவது ஃபுட்பால்ன்ட்டு போவா. அவ்வளவுதானே. செலவு தான். அதனால அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு மகாவிஷ்ணு பெருமாளினுடைய ஹயக்ரீவனுடைய வழிபாடு இது எதுக்குன்னு கேட்டா படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா கேளிக்கைகள்ல நிறைய புக வேண்டியதா இருக்கிறது. நிறைய மொபைலை நோண்ட வேண்டாம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், சஜஷனும் கூட. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய 6ஆம் அதிபதி உங்களுடைய தலையில தான் இன்னும் இருக்கிறார். அப்போ இந்த புதாதித்ய யுகம் என்கின்ற மக்கரத்தில் ஏற்படக்கூடிய உங்களுடைய 8ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய இந்த ஒரு அமைப்பு 3 குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு சூச்சகமான ஒரு யோசனையுடன் இந்த வாரத்தில் உங்களுடைய அதாவது பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முயற்சி செய்வீர்கள். எதிர்பாராத திடீரென்று நட்புகளின் மூலமாக அல்லது உறவுகளின் மூலமாக ஒரு நன்மைகள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வேலையை விடணும்னு தோணும். இன்னும் கூட செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் இங்கதான் இருக்கிறார். வேலையை விட வேண்டாம். வெறுப்பின் உச்சத்திற்கு போக வேண்டாம். பிறகு 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய ராகு சேர்றதுனால பல விதத்துல நம்முடைய மதியோச்சித புத்தியை கொண்டு நாம் பல சாதனைகள் புரிந்து வெளியூர்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலம். பிரயாணம் வெற்றி தரும் இந்த வாரம். அதுதான், பிரயாணங்கள் நல்ல வெற்றி தரும். செவ்வாய் தலைமையில இருக்கும் பொழுது எதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, ஆர்கியூமெண்ட் வேண்டாம். யாராவது நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அவளுடைய முகத்தை, அதாவது வாயை அடைச்சிடலாம். ஆனா பண்ண வேண்டாம். ஏனென்றால் இப்ப சந்திரமங்கல யோகம் வருகிறது. உங்களுக்கு திங்கக்கிழமையிலேயே பாத்தீங்கன்னாக்கா சந்திரமங்கல யோகம் வந்துடும். அதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட். உங்களுக்கு நீங்கள் நினைத்த விடயத்தை சாதிக்க முடியும். அதே மாதிரி சந்திரமங்கல யோகம்னா என்ன, உக்ரமான ஒரு 6க்குண்டானவன் லக்னத்துல ஏறி இருக்கும் பொழுது 2க்குண்டானவன் 7ஆம் இடத்துல தனுர் ராசியில இருந்து அவரை பார்க்கிறது அப்படிங்கிறது அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலையும் அதே மாதிரி உங்களுக்கு வெற்றியையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரனும் சனியும் 9ஆம் இடத்துல இருக்க, 9க்குண்டானவன் 9ஆம் இடத்துல, 5க்குண்டானவனும் பிறகு 12க்குண்டானவனும் 9ஆம் இடத்துல இருக்கும்போது தூரத்து சொந்தத்துல இருந்து தூரமாக இருந்து நமக்கு வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல கொஞ்சம் அசௌகரியம், தங்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பகைமை வருவதற்கு சான்சஸ் உண்டு. அதை மட்டும் நம்ம ரொம்ப மைனூட்டா நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வாரம் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சுக்கிரன் ராகு இணைவு 10ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமாக போவார் இல்லையா. உச்ச கிரகத்தோட இருக்கக்கூடிய ராகு ஒரு பலசாலியாக கேந்திரத்துல ஆயிடுவார். அப்படிங்கும்போது நீங்கள் வெளியூர் பிரயாணங்களில் பிசினஸ் ட்ரிப்ல உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு 28, 29 2 நாள். 28 ஆர்திரா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, 29 புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு சதுர்தசி அமாவாசை. இதுல உங்களுக்கு சந்திராஷ்டமமானது நிகழ்கிறது. அது சூரியன், சந்திரன், புதன் இது ஒரு யோகமாக மாறுகிறது. அதனால இன்ட்யூஷன்ஸ் தான் வரும் எதிர்காலத்தை பத்தின திட்டங்களை தீட்டுவதற்கு. அதனால பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டமமாக இருந்தாலும் அந்த சந்திராஷ்டமம் அங்க சந்திரனோட சூரியனோட இருக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவ் தான். 2க்குண்டானவன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மையே நடக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதாவது நீங்க தாந்திரிகமான, அதாவது எந்த ஒரு தெய்வமும் எல்லா தெய்வமும் சனாதன தர்மத்துல அதுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சங்களை கொண்டது. அதுல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா, பகலாமுகி என்கின்ற தெய்வம். பகலாமுகியினுடைய மந்திரம் அப்படின்னு யூடியூப்ல போட்டு பாருங்க. வியாபாரத்தில் வெற்றி காணுவதற்கு. ஏனென்றால் உங்களுடைய தலையில செவ்வாய் இருந்து கொண்டு
அவர் வந்து 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்க, பிறகு வந்து 7ஆம் பார்வையாக நேராக சந்திரமங்கல யோகம் கிடைத்து 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது சுக்கிரன் ராகு இந்த இணைவு, சுக்கிரன் வந்து உச்சமாக மாறி அவர் பூர்வ பாத்திரபத குருவனுடைய நட்சத்திரத்துல வந்து வர, அங்கு இருவருக்கும் வந்து பரிவர்த்தனை யோகம். குரு வந்து ரிஷபத்துல, அப்புறம் சுக்கிரன் வந்து மீனத்துல இருக்கிறது. பகலாமுக்கியனுடைய வழிபாடு உங்களுடைய பிசினஸ், வியாபாரம், உங்களுடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய டென்ஷன் அத்தனையும் விளக்க வல்லது. அவளுடைய அந்த தாயினுடைய அந்த ஒரு அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக வந்து அமையட்டும். வேற என்ன சொல்றது, அவளுடைய அருள் இருந்தா எல்லாமே வரும். வாழ்க்கை துணை வரும், வாழ்க்கையை தேடி வந்து சௌபாகியங்கள், லட்சுமி கடாக்கங்கள் அத்தனையும் வரும். அதனால இந்த வாரமானது உங்களுடைய உபாசனையுடைய பலத்தினால் உங்களுக்கு ஒரு ஏணியாக மாற்றிக்கொள்ள தகுந்த ஒரு வாரம் இது. 10ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியான ஒரு வாரம். அதாவது மிஸ்ட்ரின்னா என்ன, அதாவது எப்படி சாதிச்சேன் அப்படிங்கிறதே தெரியாது மற்றவங்களுக்குலாம். எப்படி சாதிச்சாரு இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த உதாரணம் நல்லதுக்கான எடுத்துங்க. குருவி உட்கார பணம்பழ விழுந்தாங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சி சரியான நேரத்தில், அது நெகட்டிவான எக்ஸாம்பிளா இருந்தாலும் சரியான நேரத்தில் அந்த முயற்சி மேற்கொள்வது உங்களுக்கு பல விதத்துல நன்மையை கொடுக்கும். அதனால மிதுன ராசி அன்பர்கள் பகலாமுக்கியனுடைய உபாசனையில் வெற்றி காண்பீர்கள். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்துல வந்து அமாவாசைக்கு பிறகு ரொம்ப வளர்ச்சியை அடைவீர்கள். ஆரம்பத்திலிருந்து வந்து புதாதித்ய யோகம் வந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்க, குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். 29ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை இன்னைக்கு சுக்கிரன் வந்து உங்களுடைய ராகுவோட போயிடுறாரு. அப்போ இது எதற்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டா, 9ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியினுடைய பரிமாற்றம் கடக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய பிசினஸை பத்தி உங்களுக்கு ஒரு தாட் பேட்டர்ன், ஒரு நல்ல லாபத்தை நோக்கி ஒரு வரப்பிரசாதமாக நீங்கள் நெருங்க போகிறீர்கள். அஷ்டமத்து சனியிலிருந்து வெளியில் வருவதற்கு இது ஒரு படிக்கல்லாக அமைய இருக்கிறது. 9ஆம் இடத்துல ராகுவோட சுக்கிரன் சேர்ந்தது, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, பெரிய பிரயாணங்கள், பிசினஸ் ரீதியான பிரயாணங்கள்லாம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா அந்த சக்சஸ் வந்து ஒரு உழுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய 4க்குண்டானவன் 11க்குண்டானவன் 9ஆம் இடத்துல அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து வீடு சம்பந்தப்பட்ட, உங்களுடைய வியாபார லாப சம்பந்தப்பட்ட, உங்களுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. உச்சனோட இருக்கக்கூடிய ராகு வந்து கெடுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அவர் கெடுதி எப்படி பண்ணுவார்னு கேட்டா, உங்களுடைய டாமினேஷன்னால அவர்கள் வந்து சரின்னு கேட்டுட்டு எவ்வளவுதான் வந்து பகைமை கொண்டவர்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவார்கள். அதனால சிறு சலசலப்பு உண்டாகும், அவ்வளவுதான். அதாவது அப்பாவினுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி 6க்கும் வந்து 12க்கும் வந்து சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. அந்த சந்திரமங்கல யோகம் வந்து உங்களுக்கு கடகராசிக்காரர், ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இல்லையா சந்திரன், அவர் 6ஆம் இடத்துல தனு ராசியில உட்கார, அந்த 6க்குண்டானவன் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள், பிறகு வந்து சூக்ஷ்மமான விதத்துல வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட், ஒரு தோல்வியிலிருந்து துவண்டு போயிருந்தவர்களுக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்ட்ரெஸ்ல நிறைய இருந்துட்டோம் அஷ்டமத்து சனியில, அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் வந்து வெகு லகுவாக ஈஸியாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் திருமணம் வந்து கைகூடக்கூடிய, அந்த திருமணம் வந்து வேற்று மொழி பேசுகின்ற வேற்று நாடுகளில், அது வெளிநாடுகளில் இருந்தவர்களோட அந்த திருமண ஏற்பாடுங்கிறதும் விறுவிறுன்னு நடக்கக்கூடிய அமைப்பு. அதாவது சகோதரன் இடத்துல, இளைய சகோதரன் இடத்துல சுமூகமான ஒரு உறவு தேவை, இல்லைன்னா அங்க வந்து பகைமை உண்டாகிவிடும். கொஞ்சம் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு ராஜயோக அதிபதி அப்படிங்கிறனால கொஞ்சம் விரயமான ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, சொத்து தகராறு அல்லது சொத்து விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையான ஒரு முறையை நம்ம கடைபிடிக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, பண்ணா நமக்கு லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. குழந்தைகளினால் பெரிய ஒரு அதிருஷ்டம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு வந்து திருமணம் நடத்தி வைக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது பண்ணணும்
அப்படின்னா ஒரு தந்தையாக ஒரு தாயாக இருந்து நல்ல விதமாக குழந்தையை கரையேற்றுவதற்குண்டான விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அதனால இந்த வாரத்துல வந்து கடன் கிடைக்கிறதும், கடன் தீர்றதும், வியாதி நீங்குவதும், வியாதியிலிருந்து வெளியில் வருவதும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆரோக்கியமான ஒரு வாரமாக கடக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடக ராசிக்காரர்களுக்கு 30, 31 இந்த 2 நாட்களும் சந்திராட்டம். அதுல வந்து 30ஆம் தேதி பூச நட்சத்திரக்காரர்கள், 31 ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கு வந்து அங்க சனி வந்துடுறாரு. அந்த சனியினுடைய இந்த புனர்புக யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடுறது. அதனால இந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வீடுகளில் கணவன் மனைவியுடன் சுமூகமான எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. நம்ம ஏதாவது வந்து எடுத்தோம்னாக்கா ஆர்குமெண்ட் ஆடும். அதனால அது வந்து இல்லாமல் இருக்கிறதே நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும். இப்ப கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா, அமாவாசை என்று நீங்கள் ஒரு அம்பிகையினுடைய கோயிலுக்கு போயிட்டு அம்பிகையினுடைய அபிஷேகத்தை பார்த்து, அல்லது அங்க இருக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றது, குங்குமத்தை வாங்கி நாம் இட்டுக்கொள்வது உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். ஆரோக்கியமான வாரம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஒர்க் பிளேஸ், தொழில் ஸ்தானம், அப்புறம் வந்து உங்களுடைய கேபின், இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஒரு பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியில கொஞ்சம் பிடுங்கல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஏதோ என்னைக்கோ ஒரு சொன்ன ஒரு வார்த்தை வந்து அதனால ஹர்ட் ஆகி, அதனால குடும்பத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சமாதானம் அடைய, ஆனாலும் உங்களுடைய நட்பும் மற்ற உறவுகளும் நல்ல உங்களுக்கு துணை கொடுக்க, உங்களுடைய வேலைக்காரர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்த சந்திரனை வந்து குரு வந்து பார்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்களுடைய செவ்வாய் 4க்கும் 9க்கும் உண்டான செவ்வாய் வந்து லாபஸ்தானத்திலிருந்து சந்திரமங்கல யோகத்தை பெற, சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு ராகுவோட போய் சேர்கிறார். அப்படிங்கும் போது உங்களுக்கு, அதாவது பினான்ஸ் செய்பவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள், கிரிப்டோவில் இருப்பவர்கள், இந்த மணி விஷயங்களை வந்து டீல் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது. கவர்மெண்ட் மூலமாக, அதாவது வந்து அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். 6ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கிறதுங்கிறது, 2க்குண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நமக்கு நிறைய சோதனைகள் வந்தாலும் அவைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள். 2க்குண்டானவன் 6ஆம் இடத்துக்கு போனாலே நீங்க வந்து போருக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். 11ஆம் இடத்துல வந்து ஒரு பாப்பி உட்கார்ந்து இருக்கிறார். சந்திரனோட 12க்குண்டானவனுடைய பார்வையில இருக்கிறதுனால ஒரு போராளியாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். இருந்தாலும் அந்த போரில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பின்வாங்கி, எடுத்த உடனே போய் இறங்கி நான் பண்றேன் அப்படின்னு இல்லாம, சண்டை இல்லாம அப்படியே ஸ்மூதா முடிக்க பாருங்க, உங்களால முடியும். அதாவது மதி யோசனையுடன், மதினா மைண்ட் இல்லையா, அதனால கொஞ்சம் மதியை யூஸ் பண்ணுங்க. அதாவது வந்து கிருஷ்ணனை போன்ற வெற்றியையும் ஞானத்தையும் அடைவீர்கள். சனி செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வீட்டுல வந்து பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண ஏற்பாடுகள் வந்து குருவினுடைய அந்த ஒரு அருள்னால திருமண ஏற்பாடுகள் நடக்கும். இந்த வாரம் வந்து கடைசி 3 நாட்கள் வந்து இந்த சிம்மராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இரவு நேரங்கள்ல வந்து வெளியில தங்கறத வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னாக்கா, அன்னோன் ஹிடன் ஃபேக்டர். அங்க போய் ஏதாவது ஒரு வாக்குவாதம் அந்த மாதிரி வந்துடும். 8ஆம் இடத்துல வந்து ராகுவும் சுக்கிரனும் ஒன்னா இருக்கிறதுனால ஃபேமிலியோட சேர்ந்து தங்குறது நான் சொல்றேன். அதாவது நண்பர்களோட நண்பிகளோட தங்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள் வரும். அதை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வாரம் உங்களுடைய மதி யோசனையுடன் நீங்கள் பல விஷயங்களில் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவனுடைய வழிபாடு, அதிலும் கூட தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மேன்மையை கொடுக்கும். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி கொடுக்கும்? புத்தி 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 யோசனை பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு. புதாதித்ய யோகத்துல ஆரம்பிச்சு
6ஆம் இடத்தில் 6க்குண்டானவனோட 2ஆம் இடத்து அதிபதி 9க்குண்டானவனும் சேர்ந்த அமர நல்ல யோசனை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்கா வெற்றி உங்களுதே. குருவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய புதாதித்யம், புதனும் சூரியனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நல்ல அறிவு, நல்ல ஒரு யோசனைகள், எதிர்காலத்தை வந்து திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு. 10ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்க பல விஷயங்கள் பின்னோக்கி வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்புன்னு இருந்ததை விட்டுட்டு 8க்குண்டானவன் இல்லையா 10ல் அப்படிங்கும்போது நம்ம இறங்கி செஞ்சாதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் அது பாருங்க. ஆமா, நம்ம கோதாவில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இறங்கிடுவோம். இந்த செவ்வாய் வக்கரம் பெற்றதுனால மிதுனத்துக்கு வந்ததுனால அது உங்களுடைய ஒரு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அந்த மிதுனம் சனியினுடைய ராசியில் உட்கார்ந்து உத்தராஷாடா என்கின்ற சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறது. இது பல விஷயங்கள்ல நீங்க உக்கிரத்தை காட்டுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப உக்கிரம் வேண்டாம். நரசிம்மமூர்த்தியினுடைய வழிபாட்டினுடன் இந்த வாரத்தை நீங்க வெல்ல வேண்டும். உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிறகு உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது அவங்களுடைய முன்னோர்களுடைய பிரச்சனைகள் யாருமே நம்ம பேச்சை கேட்கலையே அப்படிங்கிற மாதிரியே ஒரு டென்ஷன்ல இருப்போம். நம்ம இந்த டென்ஷன்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த வாரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய மூளை பயன்படுத்துங்க. ரொம்ப அழகாக இந்த வாரத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். திருமண ஏற்பாடுகள் உண்டு. அதாவது பெண் மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்தபோது கடைசியில் இந்த 3 நாட்கள் 30, 31, 1, அதாவது நான் சொல்றது வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாட்கள்ல பெண் பார்க்கிறதோ மாப்பிள்ளை பார்க்கிறதோ தவிர்க்கிறது நல்லது. ஏனென்றால் 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவோட இருக்கிறார். அது கொஞ்சம் அதை தவிர்த்து விடுவது நல்லது. சரி, இந்த நாட்கள்ல என்ன பண்ணலாம்னு கேட்டா, குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கணவன் மனைவியும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நேசிப்பவர்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இந்த வாரம் நமக்கு வேற என்ன முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, வீடு கட்டுவதற்கு கடன் வேண்டுமா, அதற்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு வாரம். வண்டி வாகனங்கள் வாங்கணுமா, மாற்ற வேண்டுமா, மாற்றுவதற்கு இந்த சந்திரமங்கல யோகம் வந்த உடனே அதை மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு வாரம். அமாவாசை என்று நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடு, அதாவது நரசிம்மமூர்த்தியினுடைய வழிபாடு, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சகோதரர்களுக்குள்ள இருந்த பிரச்சனை ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அது சரி பண்ணப்படும். ஏன்னா வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு இந்த ஷோல்டர் மற்றும் சுவாச சம்பந்தப்பட்ட சுவாச மண்டலத்துல பிரச்சனைகள் இருக்கும். அந்த யூரினேஷன் இவைகளில் பிரச்சனைகள் இருப்பவர்களும் கூட இந்த வாரம் நரசிம்மமூர்த்தியினுடைய வழிபாட்டினால் குணமடைவார்கள். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, லக்ஷ்மி கட்டாட்சமாகவும் அதே போன்று கொஞ்சம் வீரியமாகவும் லாபத்துடன் கூடி வீட்டில் கௌரவத்துடன் கூடிய வகையில் இருக்கிறது. இருப்பிடத்துல நிம்மதி. கொஞ்சம் யோசனை பண்ணினோம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய நம்முடைய அந்த இருப்பிடத்தை லக்ஸுரியாக மாற்றுவது, குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. குழந்தைகளுக்காக திருமண அமைப்புகளை உடனடியாக ஃபிக்ஸ் பண்ண முடிக்கக்கூடிய ஒரு வாரம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமையை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு திங்கள், செவ்வாய், புதன்ல புதிய நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமா தொடங்கலாம். மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். இதுல ஏதாவது முடிவு, நம்ம எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்ணணும், தாராளமாக பிளான் பண்ணிடலாம். 29ஆம் தேதி, அதாவது அமாவாசை என்று சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். லக்னாதிபதி. வெளியூர், வெளிமாநிலம் பிரயாணம் நல்ல பலன்களை கொடுக்கும். பெண் பணியாளர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெண்கள் ஆண்களுடன், ஆண்கள் பெண்களுடன், எதிர்ப்பாளரோட நம்ம பேசும்போது சண்டையோ அல்லது ஒரு தவறான அபிப்பிராயத்துக்கோ நம்ம இடம் கொடுத்துடாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏமாற்றக்கூடிய அல்லது மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. 6ஆம் இடம் இல்லையா, சூழ்ச்சிக்கு உண்டான இடம். 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறார். 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அது ஒரு பிரேத ராஜயோகத்தை தான் கொடுக்கிறது. உங்களுக்கு அந்த ஒரு கட்டாட்சம் இருக்கிறது. பணம் லாஸ் கிடையாது, மணி கெயின் தான். அதனால உங்களுக்கு இது திடீர் வரவையும் திடீர் உறவையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். இருப்பிடத்துல நல்ல சந்தோஷமாக. மாணவர்களுக்கு இது மேன்மையான வாரம். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் யோசனை செய்தால் அது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம்.
மாரகாதேசம் வந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால பல விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பி விடக்கூடிய, அதாவது கெட்ட நிகழ்வுல இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புடன் கூடிய ஒரு வாரம். அதனால இந்த வாரத்துல வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா மகாலட்சுமியினுடைய வழிபாடு. இன்னும் கூட சொல்ல போனோம்னா கமலாத்மிகாய் என்கின்ற தசமகா வித்யாவில் அந்த லக்ஷ்மி, தாந்திரிக லக்ஷ்மியினுடைய வழிபாடு உங்களுக்கு பண வரவையும் அதே போன்ற புதிய வேலை வாய்ப்புகளையும் நன்கு கொடுக்கக்கூடிய வாரம். அதனால வேலை வாய்ப்புகளுக்கேற்ற இந்த வாரம் துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு எப்படிப்பட்டது இந்த வாரம்? எடுத்த உடனே சந்திரன் வந்து நீச்சமாக இருந்து, ஆனால் குருவினால் பார்க்கப்பட்டு சனியினுடைய பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கான்பிடென்ட் வந்து கொஞ்சம் லோவாக இருந்தாலும் கூட வெளியில் அதை காமிக்காம சாதிக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்துல வந்து புதிய தொழில் தொடங்கணுமா, ஜாபை மாற்றணுமா, அல்லது வந்து ஏதாவது சப்மிட் பண்ணணுமா, அதெல்லாம் இந்த வாரத்துல பண்ணலாம். அதாவது தீசிஸ் சப்மிட் பண்றது, புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான விஷயங்களை ஆரம்பிக்கிறது, ஏன் கடன் வேண்டும் அப்படின்னாலும் கடன் வாங்குவது, ஏன் எப்படி கடன் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் விஷயம். ஆறுக்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். கடன் இவனுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் கூட நீங்க போய் கேட்கும்போது அவர்களால முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் வக்கரம் பெற்ற செவ்வாய் ஆறுக்கு உண்டானவன் வந்து புனர்வசூல, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்க, குருவனுடைய ராசியை பார்த்துட்டு இருக்க. அப்படிங்கும்போது கடன் கிடைக்கக்கூடிய வாரம். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருந்து பிறகு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வரக்கூடிய ஒரு வாரம். அதாவது அந்த காதல் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய அந்த ஒரு பார்டரை தாண்டி வேற்றாருடன் காதல் நிலை பயப்படுவது அந்த அந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் புதாதித்ய யோகம் இருக்கிறது இந்த வாரத்துல. நன்கு யோசனை பண்ணி நம்ம வந்து தொழிலாளியாக இருந்தது போதும், முதலாளியாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்ட ஒரு வாரம். தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கிறது. மூத்த சகோதரர்களால் கொஞ்சம் லாபம் இருக்கிறது. கொஞ்சம் ஆன்மீக பயணமாக இங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தினுடைய மேன்மையை, அதாவது வந்து உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உண்டு, அந்த மேன்மை எதிரிகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது இந்த வாரம். அதனால நீங்கள் வழிபட வேண்டியது, அதாவது வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வாராகி அம்பாளை அல்லது காளி, அது வந்து உக்ர காளியாக இருக்கலாம், தட்சிண காளியாக இருக்கலாம், வீரமா காளியாக இருக்கலாம். காளி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து தொழில் ரீதியாக வெளியூர் பிரயாணம், அதே போன்று பல மீட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். வீட்டை விட்டு வெளியில போனாலே உங்களுக்கு முன்னேற்றம். அதுக்காக வீட்டில் வெளியிலேயே இருக்க முடியுமா என்ன? அப்படி இல்லை. ஆனால் எந்த ஒரு நம்ம மிஷன் எடுத்தாலும் சக்சஸ் அடைகின்ற வாரம். 2ஆம் இடத்துல வந்து புதாதித்ய யோகம் இருக்கிறது. 2க்கு உண்டானவன் வந்து 3ஆம் இடத்துல நிற்க, சுக்கிரனும் ராகுவும் வந்து 4ஆம் இடத்துல ஒரு சேர இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள்ல வந்து நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது முக்கியமாக. அதே போன்று ராகு வந்து பாத்தாளம் இல்லையா இது, அதனால இரவு நேரங்களில் வந்து டிராவல் வண்டிகள், அது 4 வீலரோ 2 வீலரோ, 2 வீலர் வந்து முற்றிலும் தவிர்க்கப்படுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கே வந்து சந்திரன் வந்து விடுவார். அங்கு சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது 8க்கு உண்டான சந்திரன் அங்க வரும் பொழுது, அப்போ இந்த செவ்வாய் அங்க இருக்கிறார் 5க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது அவரே 12க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது பல ரகசியங்கள், இது வரைக்கும் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுனே புரியல அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் தெளிவாகி ஓரளவுக்கு வந்து வாழ்க்கையிலும் சரி, தொழிலிலும் சரி, ஜாப்லையும் சரி, நம்முடைய கான்ஃபிடென்ட் லெவலையும் சரி, எல்லாவற்றிலுமே ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாரம். தாந்திரிக தேவதைகளுடைய வழிபாடு ரொம்ப வந்து தசமகா வித்யாவில் வந்து சின்னமஸ்தா அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கிறார். சின்னமஸ்தானுக்கு மஸ்தம், அப்படியே மஸ்தகம்னாக்கா ஹெட்னு அர்த்தம். சின்னமஸ்தானா தன்னுடைய தலைவை எடுத்து அந்த அம்மா கையில வச்சுட்டு இருக்கோம். ரத்தம் பீரிட்டு வரக்கூடிய ஒரு ஆக்கிருத்தியோட இருக்கும் அந்த அம்பாள். அந்த அம்பாளுடைய வழிபாடு இன்னும் சுவாமிகளே பயங்கரமாக இருக்கிறது. அப்படின்னா அனுகிரகம் குப்பறி வருது. சின்னமஸ்தா மாதிரி அனுகிரகம் யாருக்குமே வராது.
வந்து எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலைமையில இருந்தாலும் சரி, சின்னமஸ்தா வந்து அவ்வளவு குயிக்கா வந்து நமக்கு பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தட்சிணாமூர்த்தி, அதுல யோக தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தியினுடைய நீங்க அந்த உருவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோக தட்சிணாமூர்த்திங்கிறது இப்படி அந்த சாஸ்தா மாதிரியே உட்கார்ந்துருப்பாரு. அந்த தட்சிணாமூர்த்தி வந்து வழிபடும் போது பல சூக்ஷ்மங்கள் வந்து நமக்கு வந்து விளக்கும். வாழ்க்கையினுடைய ரகசியங்கள், பிசினஸினுடைய ரகசியங்கள், உறவுகளுடைய ரகசியங்கள், திருமண உறவுகளில் வந்து ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் வந்து நீங்கள் ஒரு யோகியாக உங்களை மாற்றி உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவீர்கள். பண கஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் நான் பார்க்கிறேன். ஏதாவது சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல வந்து மிதுனத்துல இருந்தாலும் கூட 7க்கு உண்டானவன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பணப்பரஸ்தானம். அது அதனால அங்க வந்து சூரியனோட இருக்கிறது, அதாவது பாக்யாதிபதியோட இருக்கிறது, உங்களுக்கு பாக்கியத்தை மேலே உயர்த்தக்கூடிய ஒரு வாரமாகவே நான் இதை பார்க்கின்றேன். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? குழந்தைகளோட சந்தோஷம், குழந்தைகளினால் பெருமை, குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபட்டதுல பலன், குழந்தைகளை மேம்படுத்துவீர்கள். உங்களுடைய ஆத்ம விசுவாசமானது கூடும். வீடு வந்து நம்ம மாற்றணும், வீட்டு நிமித்தமா ஏதாவது பண்ணணும்னாக்கா தாராளமாக உங்களால பண்ண முடியக்கூடிய ஒரு வாரம். 2ஆம் இடத்துல வந்து சனியும் சுக்கிரனுமாக அந்த யோகத்தோட இருந்து பிறகு சுக்கிரன் வந்து ராகுவோட சேருகிறார். அப்படிங்கும்போது புதிதாக இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருப்பவர்கள், விஷுவல் கம்யூனிகேஷன்ல இருப்பவர்கள், அதாவது நிழல் உலக தொழில், நிழல் உலகம் தப்பா நினைச்சுடாதீங்க, நான் சொல்றது பிக்சர் பேஸ்டு. பிக்சர்னாக்கா அதாவது இப்பெல்லாம் வந்து என்ன கம்ப்யூட்டர் பேஸ்டு தானே, மொபைல் இந்த மாதிரியான அந்த மாதிரியான டேட்டா பேஸ்டு, அதுதான் நிழல் உலகம்னு சொன்னேன் ரைட்டா. அந்த துறையில் இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு முன்னேற்ற தரக்கூடிய ஒரு வாரம். சுக்கிரன் நகர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து சனி மட்டும் அங்க இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சனியோட சந்திரன் வந்து சேர்க்கிறார் கடைசி நாள், அதாவது கடைசி 2 நாட்கள், வெள்ளி சனி. அது வந்து புனர்பூ யோகம் அப்படிங்கிறது, அது வந்து புனர்பூ தோஷமாகத்தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த 2 நாள் மட்டும் வீட்டில் இருக்கிறவர்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி உங்களுடைய தொழிலிலும் சரி, உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி, நல்ல கௌரவமாக திருமண அமைப்புகளையும் சரி, ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்க இருக்கின்றன. திடீர் திருமணம் ஏற்பாடுகள் உண்டு. உங்களுடைய 7.5 சனியிலிருந்து விடுதலை அடைவது வந்து ஆல்ரெடி விடுதலை அடைச்சிட்டிங்க. அது வந்து தை ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு நல்ல டைம் தான். அதனால ஆரம்பத்திலேயே கஜகேசரி யோகம், ஃபினான்ஸ் பண்ணுபவர்களுக்கு இது நல்ல ஒரு வாரமாக நான் பார்க்கின்றேன். இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் நமக்கு சூரிய நாராயணர். அவரை நீங்க வழிபடுங்க, உங்களுக்கு அனைத்து விதமான வரங்களும் வாய்க்கும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, திருமண ஏற்பாடுகள், புதிய வீடு, புதிய வாழ்க்கை, புதிய தொழில், இதுக்கு அத்தனைக்குமே வாய்ப்புகள் மிகுந்த ஒரு வாரம். ராகுவோட சுக்கிரன் வந்து சேரும் பொழுது இது வரைக்கும் வந்து நம்ம பேச்சை கேட்காதவர்கள்லாம் நம்ம பேச்சை வந்து கேட்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. திடீரென்று ஒரு வேலை வாய்ப்பு வருவது, பிறகு வந்து பிசினஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் கூடுவது, வெளிநாடுகளில் யோகத்தை அடைவது, டிராவல்ல வந்து ஒரு நல்ல லாபத்தை அடைவது, இது அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு வாரம். எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்டம், அதாவது வந்து சுக்கிரன் உச்சமாகி ராகுவிடம் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறது. அந்த 8ஆம் இடத்தை குரு தனகாரகன் தனாதிபதியும் இருந்து பார்க்க, அவர்கள் 2 பேருக்கு நடுவில் பரிவர்த்தனை ஆகும் பொழுது நீங்கள் எதிர்பாராத விஷயத்திலிருந்து லாபமும் நல்ல செய்தியும் வந்து சேரக்கூடிய ஒரு வாரம். இப்பொழுது வந்து சகோதரனுடைய உறவுகள் மேம்பட்டு, ஒரு சகோதரர்கள் மாதிரி இருக்கிறவர்களுடைய உறவுனால நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய, படிப்பு மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். தொழிலில் பெரிய பெரிய ஒரு கம்பெனி வைத்து நடத்துபவர்கள், மில் ஓனர்ஸ், அப்புறம் வந்து டாக்டர்ஸாக இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு வாரம். இந்த வாரம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கி நிம்மதியை கொண்டு வரும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே,
இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல புதாதித்ய யோகம். அதாவது வந்து ரெகுலரான அபிஷியல் விஷயங்கள்ல உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. உங்களுடைய ஐடியாக்கள் அனைவராலும் வரவேற்கப்படும். அதே போல 8க்குண்டானவன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது. அப்படிங்கும்போது நீங்கள் பிரயாணங்கள் போவது உங்களுக்கு நல்ல லாபத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு 8க்குண்டானவன் வந்து லக்னத்திலே வந்துடுறார் 29ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபமும் அதே போன்று வெற்றியும் ஈட்டு தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியில போய் சாப்பிட்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலும் நீங்கள் வந்து ஆல்கஹால் அல்லது ஸ்மோக்கிங் இருந்தால் அறவே கூடாது. இதெல்லாம் வந்து அது வந்து வேற மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்துடும். 3ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் வந்து முதல்ல கஜகேசரி யோகமாக 3ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெற்ற சந்திரன் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல அமைப்பு. அந்த புதிய தொழில் தொடங்க வேண்டுமா, நல்ல தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு 4ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் 10ஆம் இடத்துல சந்திரனும் வரும்பொழுது ரியல் எஸ்டேட், கட்டட பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. 7.5 சனியில ஜென்ம சனிக்கு முன்பு, இது எல்லாமே இந்த ஜென்ம சனிக்கு முன்பான வாரங்கள். அப்படிங்கும்போது இந்த விரயத்திலிருந்து எப்படி நீங்கள் வெளியில் வருவீர்கள் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வாரமும் வந்து கவனிக்கப்படுகிறது. அதனால இந்த வாரம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டியது உக்ர காளியம்மன் அமாவாசை என்று நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போக வேண்டியது மிகவும் அவசியம். ஆக அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது வரம் மிகுந்து நல்ல வாழ்வாங்கு வாழக்கூடிய செல்வங்களை கொடுக்கக்கூடியதாக, வெற்றிகளை தரக்கூடியதாக, நிம்மதியை தரக்கூடியதாக வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். சாந்தி சாந்தி சாந்தி.